மார்ச் மாதம் நம்ம வந்து +2 +1 எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டோமா, நம்ம கவலையப்பட தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அலௌட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் எக்ஸாம், உடனடி தேர்வு. இதில் நம்ம +2ல் இல்லை +1ல் ஃபெயில் ஆனால் மறுதேர்வுன்னு வைக்கிறாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதிட்டு நம்ம அடுத்த காலேஜ் நம்ம சேரலாம். அதற்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +1 +2ல் நம்ம தேர்வு எழுதி சில சமயம் வந்து ஃபெயில் ஆகியிருப்போம், இல்லைனா வந்து அதுக்கு ஆப்சண்ட்டை கூட ஆகிருப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த ஜூன் ஜூலையில் நம்ம அந்த எக்ஸாமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பள்ளியில் படித்தீங்களோ அந்த பள்ளியிலே நீங்கள் வந்து வர்ற 16ஆம் தேதியிலேருந்து 1/6/2024 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போடலாம், மறுதேர்வுக்கான அப்ளிகேஷன். ஸோ அந்த ஸ்கூல்லே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் ஹெச்எம்ஓ இல்லை அந்த கன்சர்ன் டீச்சர்ஸை பார்த்து நீங்கள் என்ன ஃபீஸுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற வேலை தான் நம்மளுடைய வேலை. இது வந்து பள்ளி மாணவர்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து தனித்தேர்வர்களாக இருக்கீங்க. தனித்தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக வந்து ஸ்கூல் போகாமலே எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்குமே நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு போயிட்டு என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை நம்ம கட்டிட்டு வந்துட்டோம்னா பிறகு வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வரும். அதை வச்சுட்டு நம்ம தேர்வு எழுதிக்கலாம். ஸோ இந்த தேர்வு பணத்தை கட்டிட்டு பிறகு நம்ம உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காலேஜுக்கு நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours தான் எக்ஸாம்ஸு. ஸோ அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு அருமையாக வந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீடிங்ஸ்லேயே கொடுத்துருக்கு. அது நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லை இந்த வெப்சைட்டுக்கு போங்க, www.dge.tn.government.in. இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு, தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அப்படின்னு தனி ஃபீஸும், அது இல்லாமல் தனியாக தேர்வு எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தனி ஃபீஸுமே இங்கே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸை தான் நம்ம கட்டணும். இப்போ கவர்மெண்ட் சொன்ன டேட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியல, லாஸ்ட் டேட் ஆகிடுச்சு, மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க ஒரு தனி டேட் ஒன்று கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 3லேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே அந்த 2 நாளில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1000 rupees கட்டணும். அதாவது 1000 ரூபா நீங்கள் கட்டி சிறப்பு அனுமதி பெற்று, இதுக்கு பேர் தக்கல் திட்டம்னு பேர். இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்படி இல்லை, வேறு வழி இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம கட்டி முடித்தோன்னா நமக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கு. நம்ம அதாவது அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் எதுவும் தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹால் டிக்கெட் நமக்கு வராது. அதையுமே இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிஇ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு காலம் வரும். அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 3 சென்டர் 4 சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் சென்டரில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது டைம் டேபிளை நம்ம இணைச்சிருக்கோம். இந்த டைம் டேபிளையும் பார்த்துக்கோங்க. +2க்கு தனியாக +1க்கு தனியாக டைம் டேபிள் இருக்குது. அதுபடி நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். டைம் டேபிளை பொறுத்தவரையில் +2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி ஜூன் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 1ஆம் தேதி அந்த எக்ஸாம்ஸ் முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா +1 எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு 2/7, அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது, 9/7 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ இதுதான் +1 அண்ட் +2 டைம் டேபிள். இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இந்த காணொலியை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை டீச்சர்ஸ்க்கு இல்லை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியாதவங்க அப்ளை பண்ண முடியும். நல்லா படித்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு இதை கண்டிப்பாக மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய நம்ம +2க்கு +1க்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வேறு எதுவும் வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், குட் பை, தேங்க்யூ.